வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனுக்கு எதிராக நிர்வாகிகள் போர்க்கொடி. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கூறியதால் பரபரப்பு. வாக்காளர்களுக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்துடன் தாம்பலம் கொடுத்து வாக்கு சேகரிப்பு. நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகி. தமிழ் புத்தாண்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. இனி விரிவான செய்திகள். அதிமுக மாநில செயலாளரை மாற்ற வேண்டும் என முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் கட்சி தலைமையை வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் முத்தியால்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊசுடு, காமராஜர் நகர், லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, தட்டாஞ்சாவடி, வில்லியனூர், மங்கலம், உருளையன்பேட்டை தொகுதிகளை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தங்களை தவிர அதிமுக சார்பில் பிரச்சாரத்துக்கு யாரும் அனுமதி கொடுக்கக்கூடாது என கடிதம் அனுப்பியுள்ளார். இதனால் அதிமுகவுக்கு ஆதரவாக எங்களால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தொடர்ந்து கட்சிக்காரர்களை மாநில செயலாளர் அன்பழகன் புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதனால் அவரது செயல்பாடு கட்சிக்காக இல்லாமல் சுயநலத்தோடு தன் குடும்ப சொத்தாக கட்சியை அன்பழகன் நினைக்கின்றார். மேலும் கட்சி தொண்டர்கள் மதிக்கப்படுவதில்லை. இதுபோன்ற அதிமுக செயலாளர் இருக்கும் வரை அதிமுக புதுச்சேரியில் வளராது, கட்சி முடங்கிவிடும். எனவே அதிமுக மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்து அன்பழகனை மாற்ற வேண்டும் என தொகுதி நிர்வாகிகள் ஆவேசமாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இந்த தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திடம் ரூபாய் 50 லட்சமும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திடமிருந்து ரூபாய் 50 லட்சம் பெற்றுள்ளதாக மாநில நிர்வாகிகளையே குற்றம் சாட்டியுள்ளனர். 1.5 லட்சம் தொண்டர்கள் உருவாக்கிய கட்சி சாராயக்கடையில் சால்னா கடை நடத்துபவரிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பதாகவும், வாங்கிய காசில் இங்கே வீடு வாங்கலாமா அங்கே வாங்கலாமா என்றுதான் மாநில செயலாளர் அன்பழகன் செயல்படுகின்றார். மாநில செயலாளர் என்ற சுயமரியாதையை இழந்து கட்சியை அடமானம் வைக்கும் வகையில் அவர் செயல்படுகிறார். அதிமுக என்ன மாநில செயலாளரின் அப்பன் வீட்டு சொத்தா? கட்சியை வைத்து வியாபாரம் செய்யலாமா? இதனை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஏற்பார்களா? எதிரணிக்கு சாதகமாக அதிமுக டெபாசிட் வாங்கக்கூடாது என செயல்படுகிறார் என குற்றம் சாட்டிய வையாபுரி மணிகண்டன், நமச்சிவாயத்திடம் பணம் கேட்டு பேரம் பேசிய அனைத்து ஆடியோ வீடியோ என்னிடம் உள்ளது. அதிமுகவில் நலன் கருதி வெளியிடாமல் வைத்திருக்கின்றேன். தேர்தலுக்காக கட்சி கொடுத்த பணத்தையும் வேட்பாளர் கொடுத்த பணத்தையும் செலவு செய்யவில்லை என கடுமையாக சாடினார். புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியை அவர்களுக்காக முழுமையாக செய்து வருவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி சிறப்பான வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தனது ஆசை என்றும், அதற்கு அதிக நிதி தேவைப்படுகிறது. அதற்கு நமது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் எனவும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியை முழுமையாக செலவு செய்த ஒரே அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் என்று பெருமையாக கூறினார்.
என்னுடைய ஆசை என்ன, அதிக நிதி வேணும், மத்திய அரசு அதிக நிதியை கொடுக்கணும், பாக்கி நம்ம மக்களுக்கு நல்ல திட்டங்கள் நம்ம செயல்படுத்தணும், புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி செய்யணும், சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய அனுமதி வேணும். இது யூனியன் பிரதேசம், எதற்கு எடுத்தாலும் ஆளுநருடைய அனுமதி வேணும், ஒப்புதல் வேணும். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே ஆளும் பொழுது இங்கே ஆளுநர் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அவங்க அனுப்புறது தான் ஆளுநர். இங்கே நம்முடைய ஆட்சி, அந்த ஆளுநர் நமக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. ஒப்புதல் கொடுத்தா தான் நம்ம நிறைய செய்ய முடியும். இப்போ தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான நிதி முழுவதுமே செலவுபடுத்திக்கிட்டு ஒரே அரசு நம்ம இருக்கோம். புதுச்சேரியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க பிரச்சார வாகனத்தில் வந்து பிரச்சாரம் செய்த திமுக மாணவர் அணியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனிடையே விக்டர் சிமோனியல் வீதியில் உள்ள சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் கட்சி கொடிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சட்டப்பேரவை அருகே நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பிரச்சார வாகனத்தில் வந்த திமுக மாணவர் அணியினர் நாம் தமிழர் கட்சியினர் நிற்கும் இடம் அருகே வந்து இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியினர் இங்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்துள்ளோம், இங்கு வாக்கு சேகரிப்பது சரியல்ல என திமுகவினரிடம் முறையிட்டனர். இதை சற்றும் பொருள்படுத்தாத திமுகவினர் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் திமுக நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தனர். இதனை கண்ட அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து கலைய செய்து அனுப்பி வைத்தனர். இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட இந்த கடுமையான வாக்குவாதம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காங்கிரஸ் பிரமுகர் வெற்றிலை, பாக்கு மற்றும் வாழைப்பழம் வைத்து சாலையில் சென்ற வாக்காளர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இதனிடையே வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜேந்திரன் முத்தியால்பேட்டை சந்திப்பில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்தில் சென்ற பயணிகளிடம் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வெற்றிலை, பாக்கு மற்றும் வாழைப்பழம் வழங்கி கை சின்னத்திற்கு வித்தியாசமான முறையில் வாக்கினை சேகரித்தார். தமிழ் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழ் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி காலை முதல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பழங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது.
பிறந்த நாளை ஒட்டி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடினார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்கையான்தோப்பு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிக்க வந்த ரவி பாண்டுரங்கனுக்கு அப்பகுதி நிர்வாகிகள் மேளம் தாளம் முழங்க பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த ரவி பாண்டுரங்கன் அப்பகுதியில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். அப்போது தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், நிர்வாகிகள் ஜீவா, குமார காண்டீபன், பன்னீர்செல்வம், பாலு, ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர்பேட், கரசூர், துத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அரசூர்பேட், கரசூர், துத்திப்பட்டு ஆகிய பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி பொறுப்பாளர் கர்ணன், இளவரசன், அன்பு, செல்வராசு, சிலம்பரசன், தமிழ் உட்பட தொகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு தங்க கலைமாறன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரின் 134வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் அவரது பிறந்த நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு சமூக நீதி போராளி தங்க கலைமாறன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் உழவர்கரை மற்றும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய ஓம் சக்தி சேகர், இந்த தேர்தல் நமது மாநிலம் மற்றும் இந்திய நாடு வளமானதாகவும் பாதுகாப்புடனும் திகழ்ந்திட நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேர்தல். பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே வலிமையான வளமான பாரதத்தை உருவாக்க முடியும். காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. இதனை 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது செய்ய முடிக்காதது ஏன்? இப்போது நாங்கள் செய்வோம் என்று சொல்வது பொதுமக்களை ஏமாற்றும் செயல்.
2019 நாடாளுமன்ற தேர்தலைப் போல திமுக கூட்டணி கட்சிகளின் ஏமாற்று வேலை இந்த தேர்தலில் ஈடுபடாது என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் வரலாற்று வெற்றியை பெறும் 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த வைத்திலிங்கம் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. மேலும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் மற்றும் மகளிர் உரிமை தொகை, பெண் குழந்தைகளுக்கு 50,000 வைப்புத் தொகை உள்ளிட்ட மகத்தான திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி செய்துள்ளார். எனவே நாம் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு தவிர வேறு எந்த சின்னத்திற்கும் வாக்களிக்க கூடாது என்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனுக்கு எதிராக நிர்வாகிகள் போர்க்கொடி, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கூறியதால் பரபரப்பு. வாக்காளர்களுக்கு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழத்துடன் தாம்பலம் கொடுத்து வாக்கு சேகரிப்பு, நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகி. தமிழ் புத்தாண்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.